எடப்பாடி பழனிசாமி ஐயா பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எடப்பாடி பழனிசாமி 4 ஆண்டுகளை நல்லா தான் பண்ணாரு. இந்த 5 ஆண்டுகள்ல எங்களை மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் ஆளுங்களுக்கு எந்த விதமான ஒரு பயனும் இல்லை இந்த 5 வருஷத்துல. ஏன்னு கேட்டால் அவங்க கொடுத்த மிடில் கிளாஸுங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை அவங்க எதுவுமே செய்யல. ரொம்ப நல்லவர். எந்த ஒரு இதுவும் இல்லாத பிரச்சனை இல்லாத அமைதியா அப்படி நடத்தினார் இல்லைங்களா? அதுதான் எடப்பாடி ஒரு எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு அப்புறம் அந்த கட்சியை கட்டி காத்ததில் பெரும் பங்கு வகிக்கிறது. துரோகிகள்னால அவர் வீழ்த்தப்பட்டார். எடப்பாடி சூப்பராக ஆட்சி பண்ணார் கடந்த பல 4 வருடங்கள். இப்போ கூட்டணி சரியான கூட்டணி அமைச்சிருக்காரு. இன்னும் டெஃபினட்டாக வெற்றி பெறுவார். வாழ்த்துக்கள் எடப்பாடிக்கு. நல்லா செய்வார். அவர் நல்ல மனுஷன் தான். அவர் ஆட்சி செய்யும் போது 5 வருஷத்தில் எந்தவித அசம்பாவிதமும் இல்லை. அது உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயந்தான். கொலை திருட்டு கற்பழிப்பு சிறு பிள்ளைகள் கற்பழிப்பு அதெல்லாம் எதுவுமே இல்லை. அதனால் அவர் இருந்த ஆட்சியை வரவேற்கிறேன். இப்பவும் வரவேற்கிறேன். அவர் வந்தாக்கா நல்லா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். நல்லா சிறப்பாக ஆட்சி பண்ணாருங்க. திருப்பியும் அவரே ரொம்ப நல்லா இருக்கும். அம்மா எப்படி செஞ்சாங்களோ அதே மாதிரிக்கு அவரும் அம்மா செஞ்சதை அப்படியே ஃபாலோ பண்ணார். 2021 ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் க்ளோஸாக போச்சு. ஸோ ஒரு 5% 10% இதில் டிஎம்கே உள்ளே வந்துட்டாங்க. பட் பீப்புளுக்கு நிறைய சப்போர்ட் ஏடிஎம்கே அந்த சைடில் தான் இருந்தது. மீன்ஸ் கொரோனா வைரஸ் வரும்போது இபிஎஸ் அதாவது ஏடிஎம்கே உண்மையிலேயே நல்லா பண்ணாங்க. அது டிஎம்கே எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணாங்கன்னா இபிஎஸ் வந்துட்டாரு, இவர் சும்மாவே வந்தது டம்மி அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி அவர் நல்லாவே பண்ணாலும் அவர் ஒரு ராங்காக ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டே இருந்ததுனால இப்போது அவரால் வர முடியாமல் போச்சு. மற்றபடி எனக்கு தெரிஞ்சு இபிஎஸ் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் இந்த வாட்டி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொரோனா காலத்துல நல்லா பண்ணாரு. ஓரளவு மத்திய சப்போர்ட் இருந்தனால கொரோனா நல்லா அவனால பண்ண முடியாது. அவர் இருக்கும்போது தான் எடப்பாடி இருந்தாரு. எடப்பாடி இருக்கும்போது நல்லா தான் செஞ்சாரு. அந்த அம்மா செஞ்ச மாதிரி அவர் செய்து நல்லா தான் செய்வார். அவரோட ஒரு நல்ல மனுஷன். 4 வருஷம் நல்லா ஆண்டார். நல்லா இருந்தது. அவர் உண்மையிலே நல்ல மனுஷன் தான். உண்மையிலே ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் டைம் சிஎம்மாக இருக்கும்போது கூட உதாரணத்துக்கு அந்த புயல்லாம் வரும்போதெல்லாம் கூட ரொம்ப ஹெல்ப் பண்ணார். ஸோ இப்போதைக்கு இருக்க ஒரு ஜென்டிலான மனுஷன், ஜெனைனான ஆள் தான். ஒரு நல்ல தலைவர் தான். இப்போ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. 50 வருஷமாக ஃபீல்டில் இருக்காரு. அவர் நிஜமாக அவரோட ஆற்றல் நல்லா தான் இருந்தது கடந்த ஆட்சியில். அவரை பற்றி நல்லா செய்வார். 4 வருஷம் பண்ணாலும் நல்லா ஆட்சி நடத்தினார். ஏன்னா அவருக்கு எதிராக எவ்வளோ பேர் சரி பண்ணாலும் ஆட்சி இருக்காங்க கட்சி தான் நடத்தினார்ல. அது அவர் இந்த வாட்டி ஜெயிச்சாருன்னா நல்லா செய்வார். எடப்பாடி நல்ல ஒரு முதலமைச்சர். எல்லாருக்கும் அவர் காலத்தில் ஆட்சியில் நல்ல ஒரு இது பண்ணியிருந்தார். மக்களுக்கு எந்த துன்பமும் கிடையாது, எந்த கஷ்டமும் கிடையாது. அவர் முதலமைச்சராக மறுபடியும் வரணுன்றதான் எங்களுடைய எண்ணங்கள் தான். அதுதான் மெயின். இந்த 5 வருஷ காலத்தில் எத்தனையோ இடர்பாடுகளை சந்தித்து இந்த தேர்தலில் எத்தனை தடவை தோத்தாலும் இப்போ கட்சி முழுமையான எதிரிங்கிட்ட இருந்து காப்பாற்றி இந்த கட்சியை நல்ல முறையில் வழிநடத்தி அந்த ஒரு தலைமையின் கீழ் இருக்கக்கூடிய அந்த ஆளுமையை நிரூபிச்சிருக்காரு. பாலியல் வன்கொடுமையெல்லாம் கிடையாது. சட்டம் ஒழுங்கு கட்டுப்பாட்டில் இருந்தது. சரியான முறையில் ஆட்சி பண்ணார். எல்லாரையும் கட்டுக்கோப்பில் வச்சுருந்தார். ஆனாலும் தனிப்பட்ட லைஃப்பில் அவர் முதல்ல கஷ்டப்பட்டு தாங்க வந்தார். எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்டு அவர் முதல்ல ஃபேமிலியெல்லாம் கஷ்டப்பட்டு தான் முன்னுக்கு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மா கிட்ட இருக்கும்போதும் சரி நல்ல விசுவாசமாக தான் இருந்தார். அதனால தான் அவர் சிஎம் ஆகியிருக்காரு. அதனால் அவரே மறுபடியும் வந்தார்னாக்கா நல்லாயிருக்கும். ஏன்னா அவர் இருக்கும்போது ஆட்சி செய்யும்போது ரொம்ப அருமையாக இருந்தது. அது எந்தவித மாற்றமும் கிடையாது. எந்தவித இதுவும் ஒளிவு மறைவு எதுவும் இல்லாமல் நான் சொல்கிறேன். நான் நல்லா சைலண்ட்டாக போயிருந்தது. எந்தவித இதுவும் கிடையாது. ஒரு சண்டை சச்சரவு ஆர்ப்பாட்டம் போராட்டம் அது இது எதுவுமே கிடையாது. முக்கியமாக இந்த பெண்களுடைய இது எதுவுமே இல்லாமல் இருந்தது. அது உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம். அது பொன்னாட போத்தி இல்லை, அதுக்கு மேலே எதாவது இருந்தால் கூட நான் செய்வேன். எனக்கு அம்மா உணவகம் போட்டாங்க. அப்புறம் கிராமத்தோறும் இந்த தண்டலாம் ஒழிச்சாங்க. அப்படி ஏழை மக்கள் பாடுபடுறதுக்காக மிகவும் பாடுபட்டாங்க. அதை அப்படியே ஃபாலோ பண்ணார் எடப்பாடி. அதெல்லாம் திருப்பி எடப்பாடி தான் வரணும். அந்த டைமில் நிறையவே, அதாவது இப்போ நம்ம எக்கனாமி டவுனாக இருக்கும் போது ஓரளவுக்கு ஸ்டேபிளாக கொண்டு வந்தார். அதாவது அவர் என்னதான் பண்ணாலும் அவங்க ஆக்சுவலி அவங்க என்ன பண்ணாங்கன்னு வெளியே சொல்லவே இல்லை. மீன்ஸ் நிறைய இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிஎம்கே இப்போ நிறைய விஷயம் பண்ணாலும் அவங்க பிராண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஆனால் ஏடிஎம்கே அதை விட்டுட்டாங்க. அதை பிராண்ட் பண்ணாததுனால இப்போது இபிஎஸ் ஏடிஎம்கே கொஞ்சம் டவுனாக இருக்கிற மாதிரி இருக்குது. டிஎம்கே அவங்கள நெகட்டிவாக காமிச்சு அவங்க பிராண்டு பெருசாக இருக்கிற மாதிரி. 2024 யாருன்னு வரணும்னு நினைக்கிறேன்? எடப்பாடி தான் வரணும்னு நினைக்கிறேன். வந்தா
மக்களுக்கு உதவி செய்வார். எப்படி நல்லா முன்னாடி வந்து எம்ஜிஆர் ஆட்சி சொல்ல எம்பி நல்லா இருந்தது, அந்த ஆட்சியை கெடுக்கணும்னு சொல்லிட்டு கெடுத்துட்டாங்க. அதை வந்து ஒரு முன்னிருந்து எடுத்து அந்த ஆட்சி இப்போ ஸ்டடி கொண்டு வந்திருக்காரு. ஐ திங்க் இதுக்கு முன்னாடி 4.5 வருஷம் பெட்டர்னு தான் நினைக்கிறேன் என்ன கேட்டிங்கன்னா. இப்போ இருக்க டிஎம்கே விட கொஞ்சம் பெட்டராக தான் இருக்காங்க. அதாவது யாருக்குமே முன்னாடி இருந்தார் 4 வருஷம் இருந்தார் இல்லையா எடப்பாடி, அப்போ எல்லாமே நல்லா தான் இருந்தது. இப்போ அதுக்கப்புறம் ஸ்டாலின் வந்து ஒரு 5 வருஷத்துல வந்து என்னத்த பண்ணார், ஒன்றுமே பண்ணல. அவர் சும்மா ஏதோ அப்படி புளிப்பு காட்டிட்டு அங்கே பண்ண இது பண்ண அது இதுன்னு பண்ணிட்டு காலத்தை ஓட்டிட்டு போயிட்டு அந்த பொம்பளைக்கு 500 5000 கொடுத்துட்டு இந்த பஸ்ஸுக்காரன் ஓசு பஸ்ஸை கொடுத்துட்டு அவளை ஏமாற்றி ஓட்டு வாங்குற கதி தான் அந்த ஆள். எப்பவுமே அந்த கருணாநிதி விட ஓரளவு பரவாயில்ல எல்லாம் இது பண்ணிட்டு இருந்தாரு. கரெக்டாக இருந்து கொரோனா டைம்ல தான் அவங்க இருந்தாங்க பெரும்பாலான டைம். அந்த டைம்ல ரொம்ப கம்ஃபர்டபுளா பண்ணாரு. யாருக்கும் வந்து பெரிய டென்ஷன்லாம் இல்லை. அவர் வந்து இங்க வந்து சட்டம் ஒழுங்கு கரெக்டா கொண்டாடுறாரு. மக்களுக்கு வந்து என்னென்ன தேவை குடிமராமத்து பணி இதெல்லாம் வந்து செய்தாரு. மக்களுக்கு வந்து கரண்ட் பில்லோ வீட்டு வரியோ டேக்ஸோ இதெல்லாம் போட்டு ஏற்றவே இல்லை. அவர் இருந்த வரைக்கும் கரெக்டாக பண்ணிட்டு இருப்பார். கொரோனா பீரியட்லேயே அவ்வளோ நிர்வாகத்தை கரெக்டாக பண்ணார். ஆனால் இப்போ இருக்க இது வந்து அந்த அளவுக்கு நிர்வாகம் பண்ணல. எடப்பாடி வென்றார்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய அபிப்பிராயம். செஞ்சே ஆகுவார். வேற யாரும் வந்தாலும் செய்ய மாட்டாரு. அவர் வந்தா செய்வார். இவர் வந்தார் ஒன்றுமே செய்யலை. 2020 இவர் தான் வரணும், எடப்பாடி தான் வரணும். எடப்பாடி கூட்டு பிஜேபி தான் வரணும், வேற யாருமே வரக்கூடாது. நல்ல ஆளுமையுள்ள தலைவர் அவர். தமிழ்நாட்டுக்கு வேண்டிய முக்கியமான முதலமைச்சர் அவர் தான். தமிழ்நாட்டுக்கு வேண்டிய முக்கியமான, ஏன்னா அவர் பண்ண சேவைகள் அப்படிங்க. நீட்டுக்கு இது தந்தாரு, 7% மருத்துவக் கல்விக்கு யார் தந்தா? இது வரைக்கும் எந்த ஆட்சியாளர் பண்ணியிருக்காங்க? இவரை தவிர வேற யாரும் பண்ணது இல்லைல்ல. அது எல்லாருக்கும் சுயநலம் எல்லாரும் தன்னலமா பண்ற ஒரே தலைவர் எடப்பாடி. பொற்கால ஆட்சி, தமிழ்நாட்டின் பொற்கால ஆட்சினா அதான் சொல்லணும். வேற எந்த ஆட்சியும் சொல்ல முடியாது. இப்ப இருக்க வந்து திராவிட மாடல் ஆட்சியில திராவிட மாடல் ஆட்சி சரிங்களா. எனக்கு எடப்பாடி ஆட்சி பொற்காலம், மறுபடியும் அந்த ஆட்சி வரணும் நம்மளுக்கு. அவரு அந்த 2 வருஷம் கொரோனாவிலையும் கஷ்டத்துக்கு பஞ்சத்துக்கு எல்லாத்துக்குமே மக்களுக்கு சேவை செய்து அது நாங்கள் பாராட்டும். அதாவது அவரே மறுபடியும் வந்தால் எங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கும், மக்களுக்கும் நல்லா இருக்கும். எனக்குன்றது இல்லை, எல்லா மக்களுக்குமே நல்லா இருக்கும். ஓகே.